Hi friends, welcome back to Fancy Bird Channel. Friends, இன்னைக்கு நம்ம YouTube சேனல்ல நம்மளோட சேனல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பேர்ட்ஸ் சம்பந்தமா ஒரு இம்பார்ட்டன்டான அதுவும் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா மெயினா வந்து ஷாப்பர்ஸ் அதுக்கப்புறம் ஹோல்சேலர்ஸ் இவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னன்னா கேஜ் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். சென்னையில ஒரு கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா கேஜ் மேக்கிங் வீடியோ கேஜ் மேக் பண்ணி இவங்க ஹோல்சேல்ல சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு கம்பெனிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நீங்க பார்த்தாலே தெரியும் பின்னாடி ஃபுல்லாகவே வேலை நடந்துட்டு இருக்கு. கேஜுக்கு வந்து பவுடர் கோட்டிங் போகிறது, கேஜ் மேக் எல்லாமே வேலை நடந்துட்டு இருக்கு. நம்ம வந்து இதோட ஓனரை மீட் பண்ணி இவங்க என்ன டைப்ஸ் ஆன பேர்ட்ஸ் கேஜ் மெயினாக பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸுக்கு ஆல் சைஸில் இருக்கிற 2 feet இருந்து 2.5 3 feet 4 feet எல்லா சைஸில் இருக்கிற சைனா கேஜ் நம்ம இதுக்கு மாதிரி நினச்சிட்டு இருப்போம். இதுக்கு முன்னாடி என்ன நினச்சா சைனா கேஜ் வந்து ஃபுல்லாகவே சைனாலேருந்து எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணியும் வருது ஒரு சில இடத்துல இருந்து. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலே நிறைய கேஜஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் மேனுஃபேக்சரிங் யூனிட். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு 1 by 1 உங்களுக்கு வந்து நான் கேஜ் வந்து என்னென்ன சைஸில் இருக்குன்றதை டிஸ்பிளே ஃபுல்லாக காட்டுறேன். கேஜுக்கு வந்து பவுடர் கோட்டிங் போடுறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பவுடர் கோட்டிங் வந்து வேலை நடக்குது இங்கே. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஹோல்சேல்ஸ் மூலியமா ஹோல்சேலாகவே உங்களுக்கு வந்து கேஜஸ் வந்து ஷாப்பர்ஸ் வச்சுருக்கீங்க, இல்லை நீங்கள் புதுசாக ஃபார்ம் செட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஜ் தேவைப்படுதுன்னா தாராளமாக நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நான் வந்து அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் இங்கே என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கேஜஸ்லாம் அவைலபிள் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு திக்னஸ்ல இருந்து ஹெவி டியூட்டில இருந்து ஓரளவுக்கு நார்மலான இருக்கிற ஒரே நிமிஷம்பா வந்துருங்க அப்படியே உள்ள வந்துருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கம்பி கட் பண்ற அந்த மாதிரியான ஏரியாஸ்லாம் இங்க தான் வந்து போயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான கம்பிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ரைட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து கேஜ் மேக் பண்ணி வருது. உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே நான் டிஸ்பிளே கேஜஸில் என்னென்ன சைஸஸில் இருக்குது என்னென்ன கலர்ஸில் இருக்குது அப்படின்றத நான் ஃபுல்லாகவே காட்டுறேன். இப்போ நம்ம ஓனரோட ஆஃபீஸ் ரூமில் போயிட்டு ஓனரை மீட் பண்ணி ஒரு சில வார்த்தைகள் அவர் எத்தனை வருஷமா வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு என்ன ஏதுன்றது எல்லாத்தையும் நம்ம தெளிவாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேஜ் என்னென்ன சைஸஸ் அவங்க கிட்ட கேஜஸ் அவைலபிள் இருக்குது எந்தெந்த ஊருக்குலாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்றதை நம்ம டீட்டெயிலாக கேட்டுக்கலாம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். பிரதர் ஹலோ வணக்கம், வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். ரொம்ப நாளா உங்களை மீட் பண்ணணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தோம். ஓகே, இன்னைக்கு தான் அதுக்கான டைம் கிடைச்சது நம்மளுக்கு. வாங்க. நல்ல நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்லயே பெட்ஸுக்கு யாருமே பண்ணாத கண்டென்ட் இது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சைனா கேஜ்னு சொல்லியே பழக்கமாகி அவங்க எல்லாருமே வந்து முக்கால்வாசி கேஜ் சைனால தான் இம்போர்ட் ஆகுது இல்லாம இல்லை. பட் ஆனால் வந்து சென்னையிலேயே மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சு பண்ணிட்டு இருக்காங்கன்றத எல்லாருக்குமே ஹோல்சேலர்ஸ்க்கு டீலர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரிய வைக்கணும். அவங்கள வந்து டைரக்டா மேனுஃபேக்சர்கிட்ட இருந்து எடுக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ப்ரைஸ்ல கிடைக்கணுன்றத ஒரு மோட்டிவா வச்சு தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா வந்து ரீட்டைலர் ஷாப்ஸ்ல இருந்து ஹோல்சேலர்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க சார், நம்ம அப்படியே நீங்க உங்க கம்பெனியை வந்து எங்களுக்கு கொஞ்சம் சுத்தி காட்டுங்க. கண்டிப்பா என்னென்னலாம் நீங்க பண்றீங்க, என்னென்ன மாடல்ஸ் இருக்கு. பை த பை உங்க பேர் சொன்னீங்கன்னா? செல்வகுமார். நேம் வந்து செல்வகுமார். அவர் பேர் வந்து கம்பெனியோட பேர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்கே என்டர்பிரைசஸ். சூப்பர். நீங்க எத்தனை வருஷமா பிரதர்? நான் இது வந்து ஒரு 4 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, நல்லா போயிட்டு இருக்கு. சரி, வாங்க இன்னும் நல்லா போகும்னு நினைக்கிறேன். நீங்க கண்டிப்பா நம்ம போயிட்டு 1 by 1 நம்ம அப்படியே பார்ப்பாங்க. கண்டிப்பா. ஆமா பிரதர், இப்போ உங்களோட ஒர்க்கிங் ஸ்பேஸுக்கு வந்திருக்கோம். உங்ககிட்ட எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் வந்து வெல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இது பேர் வந்து கேஜ் மேக்கிங். இதான் ஸ்பாட் வெல்டிங். இந்த வெல்டு பண்ணாங்கன்னா இதுக்கப்புறம் வந்து இந்த எட்ஜ் எல்லாம் ட்ரிம் பண்றதுக்கு அடுத்த யூனிட். இதுதான் மெயினா வெல்டிங் ஏரியா. இதுதான் ஃபுல்லா இவங்க எல்லாமே வேலை செய்யறது ஃபுல்லாவே. இப்போ ஒரு நாளைக்கு நீங்க கேஜ் மேக்கிங் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை கேஜ் உங்களால மேக் பண்ண முடியும்? ஈஸியா பண்ணோம்னா இப்போதைக்கு ஒரு 50 to 100 கேஜ் வரைக்கும் 50 கேஜ் ஒரு நாளைக்கு ஈஸியா மேக்கிடலாம். அதுக்கப்புறம் அதுக்கான பவுடர் கோட்டிங் அதெல்லாம் ஆமா, ஏஜி ட்ரிம்மிங், டோர் கட்டிங், அதுக்கப்புறம் கிளீனிங் ப்ராசஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பவுடர் கோட்டிங் இருக்கு, அதுக்கப்புறம் அசம்பிளிங், பேக்கிங், அது மாதிரி போய் இவங்களாம் இங்கேயே தங்கி வேலை செய்யறாங்க. உங்ககிட்ட எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? ஆமா, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வட மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னா ஒரு 15 பேர் இருக்காங்க. இப்போதைக்கு வந்து ஒரு 8 பேர் தான் இருக்காங்க. மீதி பேர்லாம் இப்போ இந்த தசரா பண்டிகை ஊருக்கு போயிருக்காங்க. இப்போ என்ன கேஜ் மேக்கிங் இப்போ போயிட்டு இருக்குது? ஆக்சுவலா இப்போ 2 feet போயிட்டு இருக்குது. 2 feet பண்ணிட்டு இருக்கோம். சரி பிரதர், இப்போ இதுலயே வந்து உங்ககிட்ட மீடியம், லைட், ஹெவின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரியில பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க? சரி, நம்ம இப்போ போயிட்டு உங்களோட குடோன் போய் பார்க்கலாமா? இல்ல அந்த எல்லாத்தையும் உங்களுக்கு போய் பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவங்க மேனுஃபேக்சரிங் யூனிட்டை பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து அவரோட வேற குடோனுக்கு வந்திருக்கோம். குடோன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு குட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்பிளேக்காக இப்போ என்னென்ன இருக்குன்றதுக்காக நாங்கள் கொஞ்சம் டிஸ்பிளேக்கு வெளியில் எடுத்து வச்சிருக்கோம். இது இல்லாமல் இவ்வளோ பீஸஸ் ஸ்டாக்ஸ் வந்து இப்போ நம்ம டிஸ்பேட்ச்க்கு ரெடியாக இருக்குது. அதாவது நான் திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறேன். எதுக்காகனா நிறைய பேர் பார்த்துட்டு பிரதர் எனக்கு 1 kg கிடைக்குமா 2 kg கிடைக்குமான்னு கேட்பீங்க.
இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்றவங்களால 1 kg 2 kg நம்மளால டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. இப்போ நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க, எனக்கு ஒரு 2 பாக்ஸ் வேணும், 10 பாக்ஸ் வேணும்னா 1 பாக்ஸ் வேணும்னாலும் நம்மளால ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். இந்தியா ஃபுல்லா டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் இருக்கு. நீங்க வந்து ஷாப் வச்சிருக்கீங்க, இல்ல நீங்க வந்து ஒரு வேர் ஹவுஸ் எடுத்து நான் வந்து இன்னொரு 10 ஷாப்புக்கு சேல்ஸ் பண்ணலான்னு இருக்கிறேன் பிரதர் என் ஏரியாவுக்கு அப்படின்னாலும் டேரக்டா நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க பேசிக்கலாம். இல்ல நான் எனக்கு ஷாப்புக்கு எனக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு 2 பாக்ஸ் போதும் என் ஷாப் சேல்ஸுக்கு அப்படின்னு நினைச்சீங்கனாலும் எல்லா சைஸஸ் கேஜும் அவைலபிள் இருக்கு. நான் திரும்பி சொல்ற விஷயம் அதுதான், 1 kg 2 kg தயவு செஞ்சு கிடைக்காது. நீங்க எடுக்கிறதா இருந்தா ஒரு பாக்ஸா தான். இப்போ 2 feet எடுக்கிறீங்கன்னா ஒரு பாக்ஸா தான் எடுக்கணும். 3 feet kg எடுக்கிறீங்கன்னா ஒரு பாக்ஸா தான் எடுக்கணும். நாங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் எல்லா ஊருக்குமே இந்தியா ஃபுல்லா டெலிவரி பாசிபிள். உங்களுக்கு வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்ல கொரியர் ஃபெசிலிட்டிஸ்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மெயின் ஹப்ல போய் டோர் ஸ்டெப் டெலிவரி கிடையாது. உங்களோட மெயின் ஹப்ல இப்போ ஒரு கேபிஎம் டிராவல்ஸ்னா கேபிஎம் டிராவல்ஸ்ல போட்டு அனுப்புவோம். அதுக்கப்புறம் விஆர் டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட்ல போட்டு நீங்க அவங்களோட குடோன்ல போயிட்டு அங்க போயிட்டு நீங்க சேஃபா பேக் பண்ணி வந்துடும். அவங்க கிட்ட போயிட்டு நீங்க உங்களுக்கான டெலிவரி சார்ஜஸ் நம்ம இங்கேயும் பே பண்ணிக்கலாம். இல்லைன்னா சில பேருக்கு அங்க பே பண்ற மாதிரி வரும். அது அந்த நேரத்தில் நீங்க ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு கேஜஸ் ஹோல்சேல்ல தேவைப்படுது. இப்போ நீங்க ஒரு ஃபின்ச்சஸ் பேர் செட் பண்ண போறீங்க, பட்ஜிஸ் பேர் செட் பண்ண போறீங்க, காக்டைல்ஸ் பேர் செட் பண்ண போறீங்க, இல்ல ஒரு 3க்கு 2 கண்ணூர் பேர் செட் பண்ண போறீங்க, ஒரு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கேஜஸ் வந்து ஹோல்சேல் ரேட்ல தேவைப்படுதுன்னா தாராளமா டிஸ்பிளே தெரியறது நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி உங்களோட கேஜஸ் நீங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்னென்ன சைசஸ் இருக்கு அப்படின்றத நம்ம சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் இப்போ நம்ம வந்து இப்போ இங்கே டிஸ்பிளே வச்சிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 feet கேஜில். ஆமாம் சார். 2 feet கேஜில் நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 3 வேரியன்ட் இருக்கு. மீடியம், அதுக்கப்புறம் லைட் வெயிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஹெவி இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் எல்லாருக்குமே. இப்போ வந்து லைட்ல வந்து ஒரு பாக்ஸுக்கு எத்தனை பீஸ் வரும்? இது ரொம்ப லைட்டா இருந்தாலும் 10 பீஸ் வரைக்கும் 10 பீஸ் வரும். ஒரு பாக்ஸுக்கு 10 பீஸ் வரும். இப்போ ஒரு பெட் ஷாப்ஸ்ல வச்சு சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு மீடியமும் லைட்டும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு. சரி, இது வந்து மீடியம்ன்றது வந்து 8 பீஸ் வரும். ஒரு பாக்ஸுக்கு 8 பீஸ் வரும். ஹெவி இது 6 பீஸ் தான் வரும். இதோட வெயிட் என்ன இருக்கும்? இது அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா ஒரு 4.5 கிலோ கிட்ட வரும். ஹெவி வந்து 4.5, 1 kg 2 feet kg 4.5 கிலோ வரும். 4.5 கிலோ வரும். ஃபுல் செட்டோட. மீடியம் பாத்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோ வரும். 3.5 கிலோ வரும். இது வந்து ஒரு 2.25 கிலோ 2.25 கிலோ வரும். அது இவங்க வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியலா ஜென்ரலா எல்லாரும் ஓடுற கேஜஸ் மாடல் இது. இவங்க மேனுஃபேக்சரிங் பண்றது. நம்ம நிறைய சைனா கேஜஸ்ல நீங்க பார்க்கலாம் சிங்கிள் ஸ்டிக் தான் தராங்க. ஒரு டைம்ல வந்துட்டு இருந்தது 2 ஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பேர்ட்ஸ் வளர்க்க ஆரம்பிச்சும் போது ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே 2 ஸ்டிக் இந்த நீட்டில் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது 1 ஸ்டிக் ஆயிடுச்சு. யாருமே 2 ஸ்டிக் கொடுக்கறது இல்லை. இப்போ நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட என்னோட வீடியோவில் நம்ம ஃபார்ம் வீடியோவில் நிறைய பேருக்கு சொல்லியிருப்பேன். ஒரு பேர்டு வந்து 2 பேர்ச் இருந்தால் தான் தாண்டி அவங்க மீட்டிங் பண்ணுறதுக்கோ சரி, அவங்க இங்கேருந்து போகும்போது தான் பெல்விக் நல்லா ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த கேஜ்லையுமே இப்போ டபுள் ஸ்டிக் வரதில்லை. நம்ம சார் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே டபுள் ஸ்டிக் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு விஷயம் பாருங்க ப்ரோ, எல்லாத்துலயுமே லாக் இருக்கும். ஆமா, மெயினான விஷயம் எல்லாமே லாக் இருக்கு. நானும் பாத்தீங்கன்னா என் ஷாப்லயும் இவரோட கேஜஸ் தான் இருக்கு. நம்ம ஷாப் நிறைய பேருக்கு தெரியும். எல்லாத்துலயுமே கேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெண்டு வச்சு உங்களுக்கு லாக் வந்துடும். இல்லை இங்க அடிஷனல் லாக் நம்ம போட்டு வச்சிருப்போம் பாருங்க. சில கேஜில் நம்ம வந்து பேர்ட்ஸ் சன்கனரோ காக்டைல்ஸோ வந்து பாத்தீங்கன்னா அசால்ட்டா வந்து கேஜை திறந்துரும். இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னலா இதுலயே லாக் வந்துடும். அதுவும் நல்ல டைட்டாகவும் இருக்கு. அது ஒரு சில கேஜஸ்ல வருது. சைனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கேஜஸ்ல வரும். ஆனா அதுவே லூஸா தான் இருக்கும். இங்க நம்ம பேர்ட்ஸ் நம்ம பார்த்து நம்ம கேஜி பண்றதுனால மெட்டீரியல் அந்த அளவுக்கு இருக்கும். கப்ஸோட மெட்டீரியல்ஸும் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நீங்க எப்படி பண்ணாலும் கிரஷிங் டைப், என்ன பண்ணாலும் உடையாது. கிரஷிங் டைப்பும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பில்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒன் டைம் ஏதாவது சில பேர் நம்ம வெயில்ல வச்சிருக்கிறோம், மேல ஹீட்ல அதிகமா இருக்கு, பிளாஸ்டிக் கப்ஸ் உடஞ்சிருது, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு ஸ்டிக்ஸும் வந்து டபுள் ஸ்டிக்ஸ் வந்துடும். 2 பக்கமும் நம்மளுக்கு ப்ரீடிங் பாக்ஸ் 2 டோர் வரும். முக்கியமான விஷயம், நிறைய கேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீடிங் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க 2 சைடு டோர் வரும். இந்த சைடும் டோர் இருக்கும், ஆப்போசிட்டும். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன் வந்துடும். உங்களுக்கு இதோ பாருங்க, அப்ஸ் அண்ட் டவுன்ல தான் உங்களுக்கு வந்து ப்ரீடிங் பாக்ஸ் டோர் வரும். இப்போ வந்து இதுல ஈஸியா உங்களுக்கு பாக்ஸ் வந்து ஈஸியா வந்து ப்ரீடிங் பாக்ஸ் வந்து மாட்டிக்கலாம். உங்களுக்கு வந்து தடுப்பு இருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா பழைய கேஜ்ல இப்படி தடுத்து ஸ்ப்ரிங் டைப் வச்சிருப்பாங்க. அதை நீங்க மடக்கி வச்சு நீங்க இங்க லாக் பண்ற மாதிரி வரும். ப்ரீடிங் ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் தான். உங்களுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் 2 சைடுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரீடிங் பாக்ஸ் டோர் வந்துடும். இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 3 கலர் வேரியன்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா வந்து பிளாக் கலரு, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இது வந்து புதுசா போட்டிருக்கீங்களா சில்வர் கலர். சில்வர் வந்து மெட்டாலிக் சில்வர் வந்து புதுசா இந்த கலர் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஃபேவரட் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட். இவர்கிட்ட மட்டும்தான் ஒயிட்டுக்கு ஒயிட் ட்ரே கொடுக்குறாரு. யாருக்கிட்டயுமே வந்து ஒயிட் ட்ரே வர்றது கிடையாது.
இப்போ நீங்கள் ஒரு ஃபேன்சியாக வீட்டுக்கு அழகாக வச்சுருக்கீங்க, ஒயிட்டில் நிறைய பேருக்கு என்ன ஒயிட்டில் நீங்கள் வாங்கி செட் பண்ணிங்கன்னா பேர்ட்ஸோட கலர் வந்து உங்களுக்கு நல்லா எடுத்து காட்டும். இப்போ ஒரு என்னோட கடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கேஜில் ஒரு சிலது வச்சுருப்பேன் நான். ஒரு கண்ணூர் வச்சிருந்தோம்னா அதோட கலர் இன்ட்ராக்ஷன் வந்து ஒயிட்ல இருக்கிற பேக்ரவுண்ட் கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு கலர் பாக்குறதுக்கு. இந்த கேஜ் வந்து பாத்தீங்கன்னா பிரீடருக்காக செஞ்சது இது. ஏன் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்லயே நீங்க ப்ரீடிங் பாக்ஸ் மாட்டிக்கலாம். ஃப்ரண்ட்லயும் பிரீடர்ஸ்க்காக லெஃப்ட் ரைட் ஃப்ரண்ட். இதுல வந்து ஃப்ரண்ட்ல வராது, கமர்ஷியல் பர்பஸ்க்காக இருக்கிறதுல ஃப்ரண்ட்ல வராது. பட் ஆனா இப்போ நீங்க ப்ரீடிங் பண்ண போறீங்க பேர்ட்ஸுக்கு, உங்களுக்கு ஸ்பேஸ் அதிகமா. நம்ம இப்போ என்னோட ஃபார்ம் தான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எப்படின்னா நானே என்னோட பாக்ஸை வந்து ஃப்ரண்ட்ல தான் மாட்டியிருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து சைடில் மாட்டினா ஸ்பேஸ் நிறைய கேஜஸ் கம்மியாக போடுற மாதிரி இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கஸ்டமைஸாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ப்ரீடிங் டோரும் உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. அது இல்லாமல் 2 சைடுமே இருக்குது டிஃபால்ட்டாக. ரைட் அண்ட் லெஃப்ட்லேயும் ப்ரீடிங் பாக்ஸ் இருக்குது. மூணாவதாக ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது டோராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் சைட்லேயும் ஒன்று இருக்குது. அதுவும் நல்லா டைட்டாக இருக்குது. போர்டு அவ்வளோ சீக்கிரம் திறந்துட்டு வெளில வந்துருமோ அப்படிலாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா எல்லாத்துக்குமே லாக் சிஸ்டம் போட்டிருக்காரு. அது இல்லாமல் இதில் மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ரெகுலர் யூசேஜ் நிறைய பண்ணுற மாதிரி இருக்கனால மெயின் டோர் வந்து இது கொஞ்சம் சின்னதாக வரும் உங்களுக்கு. இங்கே ஆக்சபிலிட்டிக்கு பேர்டை பிடிக்கிறதுக்கு இங்கே கொஞ்சம் மெயின் டோர் வந்து இந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சைஸில் வரும் உங்களுக்கு. வந்து நம்ம டிராவல் கேஜ் பார்ப்போம் பிரதர். இப்போ டிராவல் கேஜ் வந்து நீங்கள் இந்த மாடல் லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், ஓப்பனாக சொல்லணும்னா நல்லாவே இருக்குது, சிம்பிளாக இருக்குது. பேர்டு கண்டிப்பாக உள்ள விடும்போது நம்மளுக்கு வந்து வால் உடையாது. சிலது வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும்போது வால் உடையுது. இன்னொன்று கால் சிக்ஸோட கால் உள்ள போய் கண்டிப்பாக. இப்போ நான் பர்சனலாக நான் சொல்கிறேன் பிரதர், இது நான் இவரோட கேஜ் தான் நான் ஃபுல்லாகவே நம்ம ஷாப்ஸில் ஓடிட்டு இருக்கிறது, நான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் கேஜ் இது பண்ணுறது எல்லாமே. நான் இதுக்கு முன்னாடி ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் நான் வெளியில் எடுக்க போகிறேன் வாங்க போகிறேன்னா நான் ட்ராவல் கேஜ் எடுத்துகிட்டு போக மாட்டேன், பாக்ஸஸ் தான் எடுத்துகிட்டு போவேன் சிக்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்கு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். எதுக்காகனா இவர் போட்டிருக்கிற லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸுக்கு உள்ள காலே மாட்டாது. இப்போ நீங்கள் ஒரு 25 to 30 days சிக்கு நீங்கள் எடுக்க போகிறீங்க, ஒரு ஃபார்ம்லேருந்து வாங்க போகிறீங்க, இல்லை ஷாப்பில் வாங்க போகிறீங்கன்னா தாராளமாக இந்த ட்ராவல் கேஜில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ ஷாப்பர்ஸ் வந்து உங்களுக்கு ட்ராவல் கேஜ் நல்ல பெஸ்ட்டான ஒரு நல்ல பில் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து ட்ராவல் கேஜ் வேணும்னா தாராளமாக சூஸ் பண்ணலாம். பிரதர் இது வந்து ஒரு பாக்ஸுக்கு எத்தனை பீஸ் வரும்? இது 40 பீஸ் வரும். ஒரு பாக்ஸுக்கு 40 பீஸ் வரும். 40 பீஸ். இப்போ நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் பீஸு ஒரு பீஸ் கிடைக்காது. இப்போயே சொல்லிடுறேன், மினிமம் 40 பீஸ் ஒரு பாக்ஸ். அப்படியே ஒரு பாக்ஸாக உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் கடைக்கு தேவைப்படுதுன்னா ஹோல்சேல் ரேட்டுக்கு அப்படியே உங்களுக்கு பாக்ஸ் பீஸ் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஃபீடிங் கேஜ் நிறைய ப்ரீடர்ஸ் அதுக்கப்புறம் ட்ரேடர்ஸ் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஃபீட் பண்ணி நிறைய பேர்ட்ஸ் விற்கிறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதெல்லாம் ஃபாரின் ஐட்டம் போல இருக்குது. நான் இது வந்த புதுசில் நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு சில கடைகளில் இருந்தது இது ஃபாரின் எக்ஸ்போர்ட் ஐட்டம் போல இருக்குது, இது இங்கே எங்கேயும் கிடைக்காதுன்னு. கடைசியில் பார்த்தா நம்ம பிரதர் தான் செஞ்சு தமிழ்நாடு ஃபுல்லாக இதை டிஸ்ட்ரிபியூட்டே பண்ணியிருக்காரு. இதை ஃபுல்லாகவே டிஸ்மேண்டபிள் டைப்பு. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த கேஜ் எல்லாமே டிஸ்மேண்டபிள் டைப் தான் உங்களுக்கு. அதையும் நான் சொல்ல மறந்துட்டேன். நான் ஃபுல்லாகவே டிஸ்மேண்டபிள் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸு இதில் நிற்கிறதுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. ஒரு சன்கனூர்ஸு கிரே பேரட்டு நீங்கள் வச்சு ஹேண்ட் ஃபீட் பண்ணுறீங்கன்னா தாராளமாக இதில் நீங்கள் நிற்க வச்சுக்கலாம். கால் வந்து மாட்டிடுமோ அப்படிலாம் கிடையாது. நம்ம கரெக்டாக இப்போ ஒரு 14 kg மெஷ் வாங்குவோம்ல, 14 kg மெஷ் வாங்கி நீங்கள் என்ன டென்சிட்டி என்னன்னா அதை விட சின்னதாக உங்களுக்கு வந்து பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காரு. 10 ஸ்கொயர் mm செக்குடு. 10 ஸ்கொயர் mm அது செக்குடு. அது கால் வந்து எந்த போர்டு வரைக்கும் பிரதர்? இதில் சின்ன போர்டுனா எந்த போர்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் தாராளமாக ஹேண்ட் ஃபீடிங். நீங்கள் இது பேரே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஃபீடிங். அதாவது சின்ன போர்டு எது வந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எது வந்தாலும் நீங்கள் டேரெக்டாக இது யூஸ் பண்ண மாட்டீங்க. இதுக்கு மேலே நீங்கள் உட் ஷேப் போட்டு. ஆமாம், கண்டிப்பாக. ஆமாம். அப்போ என்ன ஆகும்னா இது கால் மாட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் எந்த போர்டுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். பெரிய போர்டு நல்ல ஒரு அதாவது ஸ்லேட் லெக் வராது. மெயினான விஷயம் வந்து நம்ம நிறைய பேர் வந்து பாக்ஸில் வைப்போம், அந்த உட் ஸ்லைஸையும் அது தள்ளி விட்டுட்டு அந்த ஒரு மாதிரி சொல்ல ஷைனியாக இருக்கிற பிளாஸ்டிக்கில் போய் நிற்கும் போது கொஞ்சம் ஸ்லேட் லெக் வரதுக்கு அந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உட் ஸ்லைஸ் போட்டு கம்பி வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து பேர்டுக்கு ஸ்லைட் லெக் வராது, நல்லா இருக்கும். ஆமாம், இது ஃபுல்லாகவே டிஸ்மேண்டபிள் தான். இந்த ட்ரே நம்ம க்ளீன் பண்ணுறதா இந்த பாட்டம் தனியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படி ரொம்ப சிம்பிளாக தான் ஜி, டிஸ்மேண்ட் டைப் தான் இதுவும். ஸோ ஃபுல்லாகவே நம்ம டிஸ்மேண்டபிள் தான் இது. அப்படியே அவ்வளோதான். இதை எடுத்துட்டு நம்ம இது வந்து ஒரு பாக்ஸுக்கு நம்மளுக்கு எத்தனை பீஸ் பிரதர் வரும்? பாக்ஸுக்கு 5 பீஸ் வரும். இது ஒரு பாக்ஸுக்கு 5 பீஸ் வரும். இதில் இப்போ உங்களுக்கு ப்ரீடர்ஸ் நண்பர்கள் யாருன்னா எல்லாரும் ஃபார்ம் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய ஹேண்ட் ஃபீட் பண்ணி டேம் பண்ணி சேல்ஸ் பண்ணுறீங்க, இல்லை ஹேண்ட் ஃபீட் பண்ணுறீங்கன்னா இது வந்து ஒரு பாக்ஸுக்கு 5 பீஸ் வருது. ஹோல்சேலாக நீங்கள் எடுத்து நீங்கள் சேல்ஸும் பண்ணிக்கலாம். நீங்கள் பர்சனல் யூஸ்க்கு ஹேண்ட் ஃபிட் பண்ணி சில பேர், ஏன்னா நிறைய ஹோம் ப்ரீடர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்போ எனக்கே ஃபோன் பண்ணி பிரதர் என்கிட்ட வந்து சன்கனூர் சிக்ஸ் இருக்குது, நான் ஹேண்ட் ஃபிட் பண்ணி டேம் பண்ணி விற்கிறேன்,
உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர். அந்த மாதிரி யாருன்னா பண்ணுறீங்க, இல்லை நான் இந்த மாதிரி இவ்வளோ நாள் நான் சைனா கேஜில் தான் போட்டு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி கேஜ் எங்கே இருக்குன்னு தெரியாது, சைனா கேஜில் போட்டு கால் பெண்ட் ஆகுது, கால் மாட்டிக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி கேஜஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கேஜோட சைஸ், இதோட டீட்டெயில்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம் ப்ரோ, இது வந்து 3x2 3x2 ஒரு நல்ல பக்கா ப்ரீடிங் கேஜ் மாதிரி தெரியுது எனக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நல்லா இருக்கும், ப்ரீடிங்க்கு நல்லா இருக்கும், நீங்கள் ரெகுலர் யூஸ்க்கும் நல்லா இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ இந்த சிஸ்டம் பண்ணியிருக்கோம், ட்ரே சிஸ்டம். நிறைய பேர் நம்மளதில் பார்த்துருப்பீங்க, நம்மளோட ஃபார்மில் நான் வந்து அடிஷ்னலாக வாங்கி கலாய்த்தாடியில் செட் பண்ணியிருப்பேன்ல. பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை சைனா கேஜ்லேயே நம்மளுக்கு செட் பண்ணி கொடுத்துட்டாரு. இதை சைனா கேஜ்லேயே பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. இது எந்தெந்த பேர்ட்ஸுக்கெலாம், என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் இது, எந்தெந்த பேர்டுக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கண்ணூர்லேருந்து சன் கண்ணூர்ஸ் வரைக்கும் தாராளமாக வச்சுக்கலாம். இல்லைனா நல்லா ஹெவியாக இருக்குது இது. நல்ல அது இல்லாமல் நம்மளுக்கு ட்ரே சிஸ்டம் இருக்கிறதுனால வீட்டில் இப்போ நம்ம வந்து ஒரு கிரே பேரட்டோ இல்லை சன்கன் ஒரு சிக்ஸே வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, பெரிய பேர்ட் கூட தேவையில்ல, ஒரு லாரி வச்சுருக்கோம், இப்போ வந்து வீட்டில் பேரண்ட்ஸ் தான் இருக்கிறாங்கன்னா அவங்க கொஞ்சம் பயப்படாமல் இந்த மெத்தடில் ஈஸியாக அவங்க ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அப்பா அம்மா கிட்டேயே பிரதர் இதுக்கு இந்த கேஜுக்கு இந்த பேர்டுக்கு கொஞ்சம் ஃபுட்டு வச்சுருங்கன்னா அவங்களும் கொஞ்சம் ஆச்சு நம்ம என்ன மெயின் டோரை திறக்க போகிறோம் அப்படின்ட்டு ஈஸியாக யூஸ் பண்ணுவாங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க டவுட்ஸ், பிரதர் நான் கிண்ண வைக்கிறேன், பேர்டு வந்து கீழே தூக்கி போட்டுருது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த கேஜில் வந்து பேர்டால் கேஜ் இந்த கிண்ணத்தை தூக்கி போட முடியாது. ஏன்னா பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனோவேட்டிவாக யோசிச்சு இதுக்குள்ள ஒரு தகடு ஒன்று வச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா அந்த பாருங்க, இதுக்கு மேலே கிண்ணத்தை பேர்டால் வாயால் கடிச்சு தூக்கவே முடியாது. உங்களுக்கு டவுட் இருக்கலாம், ஏன்னா சில பேர்டு சன் கண்ணூர்லாம் அசால்ட்டாக வந்து தூக்கி போட்டுரும், தெரியுதா உங்களுக்கு? இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிண்ணத்தை தூக்க முடியாது, இங்கே ஒரு தடுப்பு இருக்கிறதுனால உங்களால் பேர்ட்ஸுக்கான ஃபுட்டு வேஸ்டேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேஜில் பர்சனலாக பிரதர் இந்த கிண்ணம் வந்து வச்சு எந்தெந்த மாடல்லாம் கேஜ் சைஸ்லஸ்ல நீங்க சேஞ்ச் கொடுக்கணும்? இது இப்போ 3 feet, இதுக்கு அடுத்தது 4 feet வரும், அப்புறம் 4.5 feet. இதுலயே வந்து 4 அடி கேஜ் இருக்கும் உங்ககிட்ட? ஆமா 4 அடி இருக்கு. 4 அடி இது, இந்த லென்த் 4 அடி, இந்த லென்த் 4 அடி வரும். இது 2x2 அது சேம் சைஸ். 2x4 4x2 ஹைட் அந்த இதுல வருது லென்த்ல. அதுல வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. சின்ன சைஸ்ல இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி சின்ன சைஸ்ல இது வரைக்கும் பண்ணதில்ல. யாரா அதிகமா தேவைப்படுது கேட்டாங்கன்னா பண்ணி குவாண்டிட்டி மாஸ் குவாண்டிட்டில கேட்டா பண்ணி கொடுக்கலாம். மாஸ் குவாண்டிட்டில கேட்டீங்கன்னா மேபி உங்களுக்கு வந்து இப்போ ஒரு 2.5 அடி கேஜ்லயே பண்ணி தரலாம். 2.5 அடி கேஜ்லயே வந்து இந்த ஃபீடர்ஸ் வச்சு நம்ம பண்ணி தரலாம். பட் ஆனா வந்து நம்ம 1 பாக்ஸ் 2 பாக்ஸுக்கு அதை பண்ண முடியாது. மினிமம் வந்து மினிமம் ஒரு 10 பாக்ஸ் இருக்குன்னா 10 பாக்ஸ்னா அப்ப கணக்கு பண்ணா ஒரு 100 பீஸ். 100 பீஸ் நீங்க பல்கா வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்க சேல்ஸ் பண்றதா இருந்தா நீங்க தாராளமா அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இல்லைன்னா பேசிக்காவே பாத்தீங்கன்னா பிரதர் கிட்ட வந்து 3 feetல இருந்து ஃபீடர் செட்ஸ் அவைலபிள் இருக்கு. இதுல வந்து இதுலயும் ப்ரீடிங் பாக்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க? இதுல வந்து 3 சைடு வரும். இதுலயும் வந்து ஃப்ரண்ட் டோர் வந்துரும். ஆமா, இப்போ ப்ரீடர்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல யூஸ் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட்ல யூஸ் பண்றதா இருந்தாலும் பேக் ரைட் அண்ட் லெஃப்ட் 2 சைடுமே வந்து அப் சைட் டவுன் சைட் தள்ளுற மாதிரி வித். இது சிங்கிள் ட்ரே இல்ல, இது சிங்கிள் ட்ரே, டபுள் ட்ரே கிடையாது, சிங்கிள் ட்ரே வந்துடும் உங்களுக்கு. சிங்கிள் ட்ரேல பிளாஸ்டிக் ட்ரே வந்துருது உங்களுக்கு. ஓகே,